என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என் வணக்கங்கள். இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியதற்கான நோக்கம், அனைவரும் பைபிளை ஒருமுறையாவது உங்கள் வாழ்க்கையில் படித்து முடித்து விடுங்கள் என்று சொல்வதற்காகத்தான். ஏனென்றால் நம் சர்ச் போகும்போதும் சரி, ஜெபக்கூட்டங்களில் கலந்து கொள்ளும்போதும் சரி, நாம் வாக்குத்தத்தம் வாங்கிக் கொள்ளும்போதும் சரி, புதிய ஏற்பாட்டில்தான் அதிக கவனம் செலுத்துகின்றோம். ஆனால் நான் சொல்வதை நம்புகிறீர்கள் என்றால் கண்டிப்பாக பைபிளை ஒரு முறையாவது முழுதாய் படித்து விடுங்கள். எதற்கெல்லாமோ நாம் நேரத்தை செலவு செய்கின்றோம். ஒரு கதை புத்தகத்தை படிப்பது போலவாவது படியுங்கள். இந்த வேதம் நம்முடன் என்னதான் பேசும் என்று ஒரு முறை படித்துப் பாருங்கள். உங்களுக்கு இன்னும் சுலபமான ஒரு உதாரணம் சொல்கின்றேன். உங்களில் எத்தனை பேர் பாகுபலி திரைப்படம் பார்த்தீர்கள்? முதல் பாகம் வெளிவந்த பொழுது புரியாத அநேக கேள்விகளுக்கு பாகுபலி 2ஆம் பாகம் உங்களுக்கு விடை சொன்னது அல்லவா? அதேபோல்தான் நம் பரிசுத்த வேதாகமமும். முதல் பாகம் புதிய ஏற்பாடாகவும் 2ஆம் பாகம் பழைய ஏற்பாடாகவும் சுவாரஸ்யம் ஊட்டும் அநேக சரித்திர உண்மைகளை நாம் தெரிந்து உணர முடியும். பாகுபலி 2 பாகமும் பார்க்காதவர்களுக்கு கண்டிப்பாக எதுவுமே புரியப் போவதில்லை. கர்த்தர் நல்லவர் என்று ருசித்துப் பாருங்கள். உயிருள்ள இந்த வேதம் உங்களிடம் பேசுவதை நீங்களே உணருவீர்கள். நம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.